அழகு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையின் பாடலுக்கு ஏற்ப சென்ற இடமெல்லாம் புகழ் பெற்று கொண்டிருக்கும் கற்றோர் பலரை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியானது பல்லவர்களின் கட்டடக்கலை அழகுற மிளிரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக பெரிய ஏரியினையும் தென் மாவட்டங்களுக்கு முக்கிய வழித்தடமாக விளங்கும் தேசிய நெடுஞ்சாலையினை தன்னகத்தே கொண்டிருக்கும் மதுராந்தகம் வட்டத்தில் ஆட்சீஸ்வரன் கோவில் இடம்பெற்றிருக்கும் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்தில் தமிழர்களின் முதற் கடவுளாம் முருகன் கோவில் அமைந்துள்ள பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் எங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இப்பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. தொடங்கிய போது தொடக்க பள்ளியாக, அதாவது 1 முதல் 5 வகுப்புகள் வரை செயல்பட்டது. இப்பள்ளி பின்னர் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க 1966 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் நாள் நடுநிலை பள்ளியாக, அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட்டது. நம் பள்ளியானது 111ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நூற்றாண்டு விழாவினை 2014, 2015ஆம் ஆண்டு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். மேலும் இப்பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கும் வகையில் தலைமை ஆசிரியர், 4 ஆசிரியர்கள் மற்றும் ஒரு தற்காலிக ஆசிரியர் உட்பட 6 ஆசிரியர்களும் ஏஐ ஒருவரும் கற்பித்தல் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாண்டு எங்கள் பள்ளியில் 86 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கல்வி கற்றவர்கள் பலர் தற்போது அரசு உயர் பதவிகளிலும் தனித்தொழில்கள் தொடங்கி முதலாளிகளாகவும் அரசியலில் பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். 2022, 2023ஆம் கல்வியாண்டில் தமிழக அரசால் நம் பள்ளி மாநிலத்தில் சிறந்த பள்ளி என்று அறிவிக்கப்பட்டு கல்வி அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் கேடயம் நம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. மாவட்டத்துல வாங்கியிருக்கோம். அது நம் பள்ளிக்கு கிடைத்த மிக பெரும் பெருமைக்குரிய விஷயம். 2018, 2019ஆம் ஆண்டு பள்ளி மாணவர் சபரிநாதன் மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் கேடயம் வாங்கினார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா நெடுந்தொற்று காலத்தில் மாணவர்களின் கற்றல் ஆர்வம் குறையாமல் இருக்க தமிழக அரசால் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் என் பள்ளி மாணவி தர்ஷினி வெற்றி பெற்று செல்போன் பரிசாக பெற்றார் என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதால் மாநில அளவில் எங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்கள் பள்ளிக்கு 20 நாற்காலிகள் மற்றும் ஒரு ஒயிட் போர்டு தமிழக அரசால் வழங்கப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2022, 2023ஆம் ஆண்டு குழந்தைகள் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடியமைக்கு நமது மாவட்ட கல்வி அதிகாரியால் கேடயம் வழங்கப்பட்டது. உண்மையான கல்வி என்பது அறிவோடு கலையும் கைகோர்க்கும் போதுதான் நடைபெறுகிறது. இல்லையே கல்வி வெறும் தகவல் சேகரிப்பாக சுருங்கிவிடும். இந்த தொலைநோக்கு பார்வையுடன் மாணவர்களிடையே கல்வி மற்றும் அல்லாமல் மாணவர்களின் கலையையும் வளர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறது. அதில் எல்லா போட்டிகளிலும் நம் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 2022, 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழாவில் நம் பள்ளியிலிருந்து பட்டிமன்றம், வெஸ்டர்ன் டான்ஸ் போன்ற போட்டிகளில் மாவட்டத்திற்குள் தேர்வு பெற்றனர். அதில் மணிஷ்குமார் எங்கள் முன்னாள் மாணவர் 2023, 24ஆம் ஆண்டு நடைபெற்ற
நடைபெற்ற கலை திருவிழாவில் வெஸ்டர்ன் டான்ஸில் முதலிடம் பெற்றார் என்பதை மிக பெருமையாக இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். இலக்கிய மன்ற செயல்பாட்டில் நாம் பள்ளி மாவட்ட அளவில் பரிசு பெற்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024-25 ஆண்டு வட்டார அளவில் நடைபெற்ற வானவில் மன்ற போட்டியில் என் பள்ளி மாணவிகள் கு சாருலதா, பா சஞ்சனாஸ்ரீ 7ஆம் வகுப்பு இருவரும் பரிசும் சான்றிதழும் பெற்றனர் என்பதையும், வினாடி வினா போட்டியில் வட்டார அளவில் கு சாருலதா 7ஆம் வகுப்பு மாணவி 3ஆம் இடம் பெற்றார் என்பதையும் பெருமையுடன் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நம் பள்ளியில் வார வாரம் இலக்கிய மன்றம், தமிழ் மற்றும் ஆங்கிலம், கணித மன்றம், வானவில் மன்றம், தொன்மை மன்றம், வினாடி வினா மன்றம், கலையும் கைவண்ணமும் மன்றம், சிறார் திரைப்பட மன்றம் போன்றவைகளும் நடத்தப்படுகிறது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் மிக ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். வெற்றி என்பது முழுமை, கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தோல்வியிலிருந்து கற்றல் ஆகியவற்றின் விளைவாகும். இதனை நம் மாணவர்கள் சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்படுகின்றனர். முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிமுறைகளையும் கற்பதாக இருக்க வேண்டும் என்ற டாக்டர் ராதாகிருஷ்ணனின் மேற்கோளுக்கிணங்க பள்ளியில் கல்வியினை செயல்பாடாக கராத்தே மற்றும் நன்னெறி வாழ்க்கை கல்வி வகுப்புகளும் எங்கள் பள்ளியில் நடத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு முப்பருவ கல்வி முறையில் 1 முதல் 5 வகுப்புகள் வரை எண்ணும் எழுத்தும் முறையிலும், 6 முதல் 8 வகுப்புகள் வரை படைப்பாற்றல் கல்வி முறையிலும் கற்பித்தல்